என் தங்கமே, இன்று உன் கருப்பன் சொல்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நீ குறித்து வைத்துக்கொள். ஏனென்றால் என் பிள்ளையின் வாழ்க்கையில் இனி என்ன நடக்கப் போகிறது என்பதனை சொல்வதற்காக உன் அப்பன் நான் வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, நீ நம்ப மறுத்தாலும் நான் சொல்வது மட்டும்தான் உண்மை. என் குழந்தை, நீங்காத மனவேதனையோடும் வாழ்க்கையில் கஷ்டங்களோடும் எப்பொழுதும் நின்று கொண்டு நமக்கு எப்பொழுது விடிவு காலம் என்று தவித்து கொண்டிருக்கின்ற உனக்கு இந்த வாழ்க்கையில் நடத்துகின்ற பேரதிசயங்கள் எல்லாம் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இத்தனை காலமும் என் குழந்தை, இந்த வாழ்க்கையை நினைத்து நினைத்து நீ வேதனைப்பட்டு தவித்தது எல்லாம் போதும். இனிமேல் இந்த வாழ்க்கையை வாழ வேண்டுமா அல்லது விட்டு விலகிச் செல்ல வேண்டுமா என்பதனை உன் கருப்பன் உனக்கு தெளிவாக எடுத்துச் சொல்கின்றேன். உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் என்னவென்று நிச்சயமாக உன் அப்பன் உனக்கு சொல்லிவிடத்தான் வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, நாம் நினைத்தது போலெல்லாம் நம் வாழ்க்கை சட்டென்று நமக்கு ஒரு முடிவை உடனடியாக கொடுத்து விடாது. எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ இன்னல்கள், எத்தனையோ சோதனைகள் என்று வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு துன்பங்களுமே உன்னால் சகித்து கொள்ள முடியாத அளவிற்கு உச்சத்தையும் ஒரு நாள் தொடும். அந்த நாளில் நமக்கு இந்த வாழ்க்கையில் இனிமேல் என்ன செய்ய போகிறோமோ, இதற்கு மேலும் நமக்கு என்ன இருக்கிறது என்று யோசிக்கின்ற அளவிற்கு உன்னை வேதனையின் உச்சத்திற்கு தள்ளி இருக்கும். அந்த நொடியில் நிச்சயமாக இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் உனக்கு கிடைத்திருந்ததனால் மட்டும்தான் என் பிள்ளை அதிலிருந்து நீ மீண்டு வந்தாய். அதுபோலவே இனிமேலும் உன் கருப்பன் என்னுடைய ஆசைகள் உனக்கு எப்பொழுதும் முழுமையாக இருக்கும் என்பதனை உணர்ந்து நீ அதற்கு ஏற்றது போல இந்த வாழ்க்கையை இனிமேலும் வாழ்ந்து விடத்தான் வேண்டும். வாழ வேண்டும் என்று அப்பன் சொல்லிவிட்டேன். ஆனால் அதை எப்படி வாழப் போகின்றாய், எப்படி கடந்து வரப்போகின்றாய் என்பதில்தான் மற்ற விஷயங்கள் எல்லாம் இருக்கின்றது. யாரால் உனக்கு பிரச்சனைகள் வரும், அது எப்படி வரும், அந்த பிரச்சனையை நீ எப்படி கடந்து வர வேண்டும் என்பதனை எல்லாம் உன் கருப்பன் இன்று உனக்கு சொல்லிவிடுகின்றேன். அப்பன் ஒருபொழுதும் எந்த ஒரு விஷயங்களையும் ஒழித்து மறைத்து விடுவதில்லை. நான் உன்னிடத்தில் எந்த ஒரு விஷயங்களையுமே பொய்யாக சொல்லி உன் மனதை தேற்ற வேண்டும் என்று நினைத்தது கிடையாது. உண்மை என்னவோ அதை நீ தெரிந்து கொண்டால் போதும். உண்மையை தெரிந்து கொண்டு அதன்படி நீ வாழ்ந்தால் போதும். இதுதான் வாழ்க்கை, இப்படித்தான் வாழ்க்கையில் எல்லாம் நடக்கும் என்று தெரிந்து கொண்ட பிறகு என் பிள்ளை, நீ மேலும் மேலும் வேறு உன் மனதை ஆறுதல் படுத்த நடக்காத விஷயங்களை எல்லாம் தேடிக்கொண்டிருக்க கூடாது. இதுதான், இப்படித்தான் இந்த வாழ்க்கையில் நடக்கும் என்று உணர்ந்து விட்ட பிறகு என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையின் மீது இருக்கின்ற நம்பிக்கைதான் முதலில் அதிகரிக்க வேண்டும். என்ன நடந்தாலும், எது வந்தாலும், எத்தனை சூழ்ச்சிகள் நடந்தாலும் அதிலிருந்து நிச்சயமாக உன்னை காப்பாற்றி கொள்ள முடியும். அந்த அளவிற்கு மனதைரியம் உனக்குள் இருக்கின்றது. நீதான் உன்னை பற்றியே தவறாக புரிந்து வைத்திருக்கின்றாய். உன்னால் முடியும் என்கின்ற விஷயம் முதலில் உன் மனதிற்குள் நினைவில் இருக்க வேண்டும் அல்லவா? நீயாகவே முடியாது என்று ஒரு நாளும் நினைத்து விடக்கூடாது. உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கின்றது, இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தந்து கொண்டிருக்கின்றது என்பதனை என் பிள்ளை நிச்சயமாக தெளிவாக புரிந்து உணர்ந்து நீ நடந்து கொள்ள வேண்டும். எதற்காகவும் இந்த வாழ்க்கை உனக்கு எல்லாவற்றையும் நிறைவாக கொடுக்கும் என்று எண்ணாமல், எதுவாக இருந்தாலுமே சரி, அதிலிருந்து நீ உன் வாழ்க்கையை மீட்டெடுக்க முதலில் துணிந்து நிற்க வேண்டும். உன்னோடு இருந்து உன் வாழ்க்கையை நான் சர்வ நிச்சயமாக நல்லபடியாக மாற்றி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். கருப்பனினுடைய ஆசீர்வாதங்கள் உனக்குள் இருக்கும் பொழுது முதலில் என் பிள்ளை இந்த அப்பனை நோக்கி வா. கவனங்களை எல்லாம் சிதற விடாதே. தெய்வம் நமக்கு உறுதுணையாக இருக்கிறது என்ற நம்பிக்கை கொண்டு வாழ்க்கையினுடைய வெற்றி பாதையில் பயணம் செய்து கொண்டிருக்க வேண்டும். என் பிள்ளையே, தடங்கல்கள் வரும், பல சறுக்கல்கள் வரும், எழுந்துவிட முடியாதபடி உன்னை மேலும் மேலும் போட்டு அழுத்தும். ஆனாலும் எல்லாவற்றையும் கடந்துவிட்ட ஒரு நிலை, எல்லா சூழ்நிலைகளையும் மறந்துவிட்ட ஒரு நிலை உன் வாழ்க்கையில் உனக்கு ஒரு நாள் கிடைக்கும். அந்த நேரம் இந்த வாழ்க்கையை நீ நிச்சயமாக வென்று காட்டி இருப்பாய்.
அந்த நேரம் இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை நிம்மதியையும் நீ பெற்று கொண்டிருப்பாய். என் பிள்ளையே, ஒரு விஷயம் எப்பொழுதும் உனக்கு நினைவில் இருக்கட்டும். வாழ்க்கை என்றால் போராட்டங்கள் இருக்கும். அதில் போராடி வெற்றி பெறத்தான் வேண்டும் என்ற அவசியம் இல்லை. தோல்வியும் பெறலாம். ஆனால் எல்லாவற்றையுமே நீ உனக்கானதாக மாற்றுவதில்தான் உன் திறமை இருக்கின்றது. எல்லா விஷயங்களையும் எப்படி நீ உனக்கானதாக மாற்றுகிறாய் என்பதில்தான் உன் வாழ்க்கை அடங்கி இருக்கின்றது. எந்த நேரத்தில் என்ன நடக்க வேண்டும், எந்த நேரத்தில் எந்த விஷயங்கள் உன் வாழ்க்கையாக மாற வேண்டும் என்பதனை என் பிள்ளை நீ தெளிவாக புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல இந்த வாழ்க்கையை நீ வாழ்ந்து காட்ட வேண்டும். நான் இருக்கிறேன் உன்னோடு என்று உனக்கு எப்பொழுதுமே தைரியம் சொல்வதற்கு உன் அப்பன் நான் இருக்கின்றேன். என்ன நடந்தாலும் சரி என் பிள்ளை, உன்னால் இந்த வாழ்க்கையை நிச்சயமாக வாழ முடியும். நீ நினைத்தால் மட்டும்தான் அது முடியும் என்பதனை புரிந்து கொள். இந்த நொடி பார்க்கின்ற மனிதர்களை அடுத்த நொடி பார்க்க முடிவதில்லை. சட்டென்று வாழ்க்கை அவர்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை செய்து விடுகின்றது. அப்படி இருக்கின்ற நேரம் என் பிள்ளையே, வருவதை நினைத்து வருந்தாமல், வரப்போகின்ற விஷயங்களை எண்ணி வேதனைப்படாமல், இந்த நொடி உனக்கு வாழ்க்கையில் கிடைத்திருக்கின்ற பொக்கிஷம் என்று எண்ணி என் பிள்ளை நீ மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும். என் தங்கமே, வாழ்க்கை நிச்சயமாக அவ்வளவு எளிதில் உனக்கு எளிதான புரிதலை கொடுக்காது. ஆனால் புரிந்து கொண்டால் இது நம் வாழ்க்கை என்று நிச்சயமாக உன்னை நினைக்க தோன்றும். கஷ்டங்கள் வரும், வேதனைகள் வரும், சோதனைகள் வரும், சில மரணங்கள் வாழ்க்கையில் உன்னை போட்டு புரட்டி எடுக்கும். ஆனாலும் அதையெல்லாம் கடந்துதானே இந்த வாழ்க்கையை நீ வாழ வேண்டும். இதையெல்லாம் நீ உணரப்போகின்ற தருணம் உன் வாழ்க்கையில் வந்துவிட்டது. என் பிள்ளையே, கஷ்ட காலங்களை கடந்து உனக்கான சந்தோஷமான நேரங்களை நீ அனுபவிக்க வேண்டிய காலகட்டம் உனக்கு வந்துவிட்டது. உன்னை சுற்றி இருக்கின்ற ஒவ்வொருவரும் எப்படியெல்லாமோ உன்னை வாழ்க்கையை வாட்டி படைக்க நினைக்கின்றார்கள். நீயும் அதற்கு ஏற்றது போல மாறிவிடாதே. உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதை முதலில் நினைவில் கொள். உனக்கிருக்கின்ற இந்த நேரங்கள் எப்பொழுதுமே உன்னை வாழ வைக்க வேண்டும் என்பதனை முதலில் புரிந்து கொள். எதற்காக நாம் இப்படியெல்லாம் இருக்கின்றோம், எதற்காக நமக்கு வாழ்க்கை இப்படியெல்லாம் சோதனைகளை கொடுக்கின்றது என்று என் பிள்ளை நீ யோசித்து பார்த்தாயானால் சர்வ நிச்சயமாக உனக்கான நன்மைகள் அத்தனையும் உன்னை வந்து சேர்ந்துவிடும். இழப்பு வாழ்க்கையில் ஈடுகட்ட முடியாததுதான். ஆனால் நிச்சயமாக என் பிள்ளை அதை கடந்த ஒரு வாழ்க்கையை நீ வாழ வேண்டும். ஏனென்றால் நீ இருக்கின்றாயல்லவா, உனக்கு இந்த வாழ்க்கை உனக்கு வாழ்வதற்கான சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கின்றதல்லவா. அதை நினைத்தாவது என் பிள்ளை நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் அல்லவா. வாழ்க்கை உனக்கு எத்தனையோ முறை சோதனையை கொடுத்த பொழுதெல்லாம் என் பிள்ளை வேதனைப்பட்டு நீ தவித்து நின்றதை உன் அப்பன் நான் அறிவேன். அந்த நொடியும் நான் உன்னோடு இருந்து உனக்கு கை கொடுத்ததை நீ மறந்து விடாதே. என்ன கஷ்டம் வந்தாலும், என்ன வேதனை வந்தாலும், என்ன சோதனை வந்தாலும் உனக்கென்ற ஒரு தகப்பனாக நான் இருந்து உன்னை காப்பேன் என்பதனை நீ ஒருபொழுதும் மறக்கக்கூடாது. என் பிள்ளையே, ஒரு கஷ்டம் இப்பொழுது உனக்கு இருக்கிறது என்றால் அது இப்படியே நின்று விடுவது கிடையாது. இதிலிருந்து உனக்கு ஒரு தீர்வு நிச்சயமாக கிடைக்கும். இந்த பிரச்சனையில் இருந்து உனக்கான விடுதலை நிச்சயமாக கிடைக்கும். இந்த நிலை மாறி உன் வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தையும் மன நிறைவையும் நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொண்டால் போதும். உன்னோடு இருந்து உன் வாழ்க்கையை உனக்கான கொடுப்பவன் இந்த கருப்பன் நான் உன்னோடு இருக்கும் பொழுது எதை பற்றிய பயமும் வேண்டாம். உன் வாழ்க்கை நல்ல நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. உன்னை கெடுக்க சூழ்ச்சிகளும் நடக்கின்றது. ஆனால் எல்லாவற்றையும் கடந்து என் பிள்ளை இந்த வாழ்க்கையை நீ நிச்சயமாக வாழ்வாய். உனக்கு நான் இருக்கின்றேன் என்பதனை மறந்து விடாதே. இந்த கருப்பன் என்றும் உனக்கு துணையாக இருப்பான் என்பதனை நீ மறந்து விடாதே. அப்பனின் அன்பு எப்பொழுதும் உன்னோடு இருக்கும் என்பதனை புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற சந்தோஷங்களை எல்லாம் நீ நினைவில் கொண்டு எப்பொழுதும் மனநிறைவோடு வாழ். என் தங்கமே,
இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.